இரண்டு அணி வீரர்களையும் உடனடியாக மைதானத்தினுள்ளே வருமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். எமது ஏற்பாட்டு குழு சார்பாகவும் ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டியிருப்பதனால் இரண்டு அணி வீரர்களையும் உடனடியாக மைதானத்தினுள்ளே வருமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். சைடா ஆச்சலுங்க அவங்கள பிளேஸ் பார் அப்படியே நில்லுங்க. அடுத்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றன. அதே இடத்தில் அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆரம்பமாக அட்டாலச்சேனை சிசி அணியினுடைய வீரர்கள் அறிமுகம் நடைபெற இருக்கின்றது. எமது QPS உயர்பீட உறுப்பினர்கள், தலைவர், அதே போன்று செயலாளர், உயர்பீட உறுப்பினர்கள் இந்த சுற்றுப்போட்டி தொடரினை ஒழுங்காக ஏற்பாடு செய்திருந்த எமது உறுப்பினர்கள் சகிதம் அட்டாலச்சேனை சிசி அணியினருக்கான
வீரர்கள் அறிமுகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அறிமுகம் இரண்டு அணி தலைவர்களையும் நாணய சுழற்சிக்காக வேண்டி மைதானத்தில் இரண்டு அணி தலைவர்களையும் சுழற்சிக்காக கிண்ணியன் ஃபிரோஸ், கிண்ணியன் அணியினுடைய ஃபிரோஸ் எங்கிருந்தாலும் வருமாறு மைதானத்தில் நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்திருக்கிறார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். Test. Yes, now we are going to witness the final of Ceylon Association Cup Qatar Season 2 between Abdallah Chain CC and Indian CC. What you are witnessing now is the Ceylon Association Cup Qatar organized by Qatar Paragahadiniya Society, and we are bringing this live all the way from Old Ideal Indian Cricket Ground, and you can watch us live from our official Facebook pages, Qatar Paragahadiniya Society and My Crick Facebook page. Let's see, we are going to see a fantastic match without a doubt.
இரண்டு அணி வீரர்களையும் உடனடியாக மைதானத்திலே வருமாறு அன்பாய் வேண்டிக்கொள்கின்றோம். நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்ற கிண்ணியன் சிசி அணியினர் முதலில் துட்படுத்த ஆட தீர்மானித்திருக்கின்றார்கள். எனவே இரண்டு அணி வீரர்களையும் உடனடியாக மைதானத்திலே வருமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். இது இறுதிப் போட்டி, குறுகிய நேரம் மாத்திரமே எங்களுக்கு எஞ்சியிருக்கின்றது. எனவே இரண்டு அணி வீரர்களும் உடனடியாக மைதானத்திலே வருமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். கிண்ணியன் சிசியினுடைய ஆரம்ப திருப்பாட்ட வீரர்களை உடனடியாக மைதானத்திற்கு உள்ளே வருமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். சிலோன் அசோசியேஷன் கப் சீசன் 2 பகல் இரவு போட்டிகளாக எமது இலங்கையில் நிறுத்தப்படக்கூடிய மொத்தமாக 15 கழகங்கள் கலந்து கொண்ட இந்த சுற்றுப்போட்டி தொடரிலே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். அட்டாளச்சேனை சிசி மற்றும் கிண்ணியன் சிசி அணியினர் அடிப்படையிலே நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்திருக்கிறார்கள். Yes, Farshad, and I would like to take a moment to highlight our sponsors for this evening: Al Omar Marine, Lulu Paints, Cars and Logistics, Brand Expression, Crane Logistics, Royal York Marine, Sky Moon Hospitality. Also, I would like to highlight our event partner, Lakbima Grand Restaurant. And what you are witnessing now is the final match of Ceylon Association Cup Qatar Season 2 between Atalachena CC and Kinnian CC. Umpire, please wait a moment, please. Bro, from Atalachena CC, what a batsman are ready to open. Okay, Kinnian CC. Okay, and bowling from Atalachena. Salman. All right, okay. Yes, we can start, please. முதலாவது பட்டியலிலே
முதலாவது பிடியெடுப்பு தவறவிடப்பட்டிருக்கின்றது. ஹுசைனுடைய முதலாவது பிடியெடுப்பு. பந்துவீச்சாளர் ருஸ்லத் தனது பந்துவீச்சு ஓவரின் இரண்டாவது பந்து வீசுவதற்காக வேண்டும். பந்துவீச்சு ஓவரின் அடுத்த பந்துவீச்சு பிரதி. அவம் யோகர் முறையிலே வீசப்பட்ட பந்து. ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. 3 பந்துவீச்சு பிரதிகள், ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் பல வீரர்களாக ஹுசைன் அவரோடு இணைந்து ரிஃபாஸ் ஆரம்பம் முதல் தங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய 2 ஆரம்பத்தில் பல வீரர்கள். மீண்டும் யோகர் முறையிலே வீசப்பட்ட பந்து. ரிஸ்லத் ஒரு அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர். துடுப்பாட்ட வீரர்களுடைய பாணிகளை அறிந்து தனது பந்தையை வீசிக் கொண்டிருக்கின்றார். முதலாவது பந்து வீச்சு ஓவர் முடிவிலே ஒரு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் அட்டாளச்சனை கிண்ணியன் சிசி அணியினர். இரண்டாவது பந்து வீச்சு ஓவரினை கரமேந்திருக்கின்றார் ரிஃபாஸ். ஒரு அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சாளர். எவ்வாறு சவாலாக இருக்க போகின்றார் கிண்ணியன் சிசி அணிக்காக என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் பல வீரர்களாக ரிஃபாஸ் அவரோடு இணைந்து ஹுசைன். வெறுத்திருந்து பார்ப்போம். முதலாவது பந்து வீச்சு ஓவர் முடிவிலே ஒரு ஓட்டத்தை மாற்றி பெற்றிருந்தார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். லட்சிசையோடாக ஒரு ஓட்டம். முதலாவது பந்து வீச்சு பிரதி. ஷிஃபான் நேர்ச்சியான முறையிலே வீசியிருந்தார். 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது பந்து வீச்சு ஓவரின் இரண்டாவது பந்து வீச்சு பிரதி. ஷிஃபான் மிட் பேக் முனையிலிருந்து ஹுசைனை நோக்கி பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. இரண்டு ஓட்டங்கள் மாத்திரம் பெறப்பட்டிருக்கிறது. பந்துவீச்சு ஓவரில் 2 பந்துவீச்சு பிரதிகள் வீசப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதே பாணி ஷிஃபான் ஒரு அனுபவம் வாய்ந்த பந்துவீச்சாளர். துடுப்பாட்ட வீரருடைய அசவி பார்த்து அவருடைய பந்தினை வீசிக் கொண்டிருக்கின்றார். 3 பந்துவீச்சு பிரதிகள் முற்றுப்பெற்றிருக்கின்றது. இந்த ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பில்லை. மொத்தமாக 3 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். கிண்ணியன் சிசி அணியினர். இரண்டாவது பந்துவீச்சு ஓவரின் இறுதி பந்துவீச்சு பிரதி. ஷிஃபான் ரிஃபாஸை நோக்கி பிடிக்கக்கூடிய வாய்ப்பா. ரிஃபாஸ் முதலாவது 6 ஓட்டத்தை பதிவு செய்திருக்கிறார். 6 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 9 அதிகரிக்கின்றது. ரிஃபாஸுடைய முதல் 3 பந்துக்கும் ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டது.
இறுதி பதவி ரிகாஸ் துல்லியமாக கடித்திருந்தார். ஒரு 6 ஓட்டமாக பந்தினை மாற்றியிருந்தார் ரிபாஸ். 2 பந்துவீச்சு ஓவர்கள் முடியிலே மொத்தமாக 9 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். இன்னும் 3 பந்துவீச்சு ஓவர்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ஓட்டங்களை வெற்றி இலக்காக அக்கறை சிசி அணிக்காக நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்று. புதிய பந்துவீச்சாளர் ரீஸ்னி ஒரு வேக பந்துவீச்சாளர். சென்ற போட்டிகளில் கூட துல்லியமாக பந்துகளை வீசிய ஒரு பந்துவீச்சாளர். பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ஓட்டங்களுக்குள் எதிரணியை அவர் போட்டியினுடைய 3வது பந்துவீச்சு பிரதி. 1வது பந்துவீச்சு ஓவரின் 1வது பந்துவீச்சு பிரதி ரிஸ்னி. மிட்மேன் முனையிலிருந்து துடுப்பாடு வீரராக ரிஃபாஷ். 9 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். ரிஸ்னி ஒரு பாதையிலே நடுவரை தாண்டி அப்படி இருக்கக்கூடிய பால் சிறந்த முறையில் ஆடக்கூடிய வீரர் ரிஃபாஷ் பிடிகொடுத்து ஆட்டவிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். 1வது விக்கெட்டினை இழந்திருக்கிறார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். ரிஃபாஸின் இடத்திலே பிடிகொடுத்து ஆட்டவிழப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். துடுப்பாட்ட வீரர் சுல்ஃபி தற்போது ஆடுகள் நிலைக்கிறார். பார்ப்போம் 3வது பந்துவீச்சு ஓவரின் 1வது பந்துவீச்சிலே இந்த முதல் விக்கெட்டினை இழந்திருக்கிறார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். மொத்தமாக 9 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. நான் கூறியிருந்தேன் ரேசினி சென்ற போட்டிகளில் பந்துவீச்சின் மூலம் பிரகாசித்த ஒரு பந்துவீச்சாளர், ஒரு வேக பந்துவீச்சாளர். சிறந்த முறையிலே புதிய துடுப்பாட்ட வீரர் சுல்ஃபி ஆடுகளம் நிறைந்திருக்கிறார் 10ஆம் இலக்க மேலங்கியோடு. எவ்வாறு அவர் தனக்காகவும் தனது அணிக்காகவும் அவருடைய பங்களிப்பை செய்ய போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ரிஸ்னி ஒரு பாதையிலே நடுவரை தாண்டி ஆடப்படும் வந்து ஒரு ஓட்டம் பெறப்பட்ட ஒரு ஓட்டத்தோடு அணி மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10ஆக உயர்வடைகின்றது. பந்துவீச்சு ஓவரில் 2வது பந்துவீச்சு பிரதி ரீஸ்லி ஹுசைனை நோக்கி ஒரு பாதையிலே வாய்ப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. வீசிய 3வது பந்தை முறையிலே வீசியிருந்தார் ரிஸ்னி. 3வது பந்துவீச்சு ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மொத்தமாக 10 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். சற்று தடமாற்றம் கிண்ணியன் அணியினுடைய வீரர்களிடத்திலே. ஆரம்பம் முதல் சிறப்பாக ஆடிய வீரர்கள் இறுதிப் போட்டியிலே இவரை வீசப்பட வந்து வெற்றி செய்யலாம். ஒரு ஓட்டம் 2வது ஓட்டத்துக்கான எத்தரிப்பு ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்படுகிறது. 3வது பந்துவீச்சு ஓவரும் நிறைவு பெற்றிருக்கிறது. மொத்தமாக 11 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். மீதமாக 2 பந்துவீச்சு ஓவர்கள் மாத்திரமே இருக்கிறது. 8 பந்துவீச்சு பிரதிகள். பொறுத்திருந்து பார்ப்போம் 8 பந்துவீச்சு பிரதிகளுக்கும் எத்தனை ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப் போகிறார்கள்.
அட்டாளச்சேரி சிசி அணியினரும் சளைத்தவர்கள் அல்ல. அது கூடிய ஓட்டங்களை அவர்களுக்கு வெற்றி இலக்காக நிர்ணயிக்கின்ற பொழுதுதான் கிண்ணியன்ஸ் அணியினருக்கு வெற்றி வாகை கூடும். பொறுத்திருந்து பார்ப்போம். புதிய பதவிச்சாளர் சப்ரி அணி தலைவரினால் அழைக்கப்பட்டிருக்கின்றார். சப்ரி தனது பதவீச்சு ஓவரில் முதலாவது பந்தை வீசுவதற்காக வேண்டி ஒரு பாதையிலே நடுவரை தாண்டி முதலாவது பந்து வீச்சு வாய்ப்பில்லை. ரன்அவுட்டுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. பந்து வீச்சாளர் அந்த சந்தர்ப்பத்தினை தவறவிட்டிருந்தார். பெறப்பட்ட ஒரு ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12 மாற்றம் பெறுகின்றது. 4வது பந்துவீச்சு ஓவரின் முதலாவது பந்துவீச்சு பிரதி நிறைவு பெற்றிருக்கிறது. 12 ஓட்டங்கள் பெற்றிருந்தார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். போட்டியினை துரிதப்படுத்துமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நடுவர்களுடைய கவனத்திற்கு போட்டியினை சற்று துரிதப்படுத்துமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். சப்ரி நோக்கி தனது பந்துவீச்சு ஓவரின் 2வது பந்துவீச்சு பெறும். மொத்தமாக 12 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். வீசப்பட பந்து ஓட்டமும் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. நேர்ச்சியான முறையில் அந்த பந்தினை வீசியிருந்தார் சப்ரி. 12 ஓட்டங்கள். 4வது பந்துவீச்சு பிரதியில் 2 பந்துவீச்சு பிரதிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் 2 பந்துவீச்சு பிரதிகள் எஞ்சியுள்ள வேலையில் மொத்தமாக 12 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். சப்ரி தனது பந்துவீச்சு ஓவரின் 3வது பந்துவீச்சு பிரதி அதே பாதையில் செய்யப்பட்டிருக்கிறது. சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதி சப்ரி. அணி தலைவருடைய கவனத்துக்கு போட்டியை சற்று துரிதப்படுத்துமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். பந்துவீச்சு ஓவரின் இறுதி பந்துவீச்சு பிரதி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 4வது பந்துவீச்சு ஓவரின் இறுதி பந்துவீச்சு பிரதி சப்ரி. ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்படுகின்றது. பெறப்பட்ட அந்த ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13 அதிகரிக்கிறது. அணி தலைவர்களுடைய கவனத்துக்கு இன்னும் குறுகிய நேரம் மாத்திரமே நமக்கு எஞ்சியுள்ளதால் போட்டியினை துரிதப்படுத்துமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம்.
4 பந்துவீச்சு ஓவர்கள் முற்றுப்பட்ட வேளையிலே மொத்தமாக 13 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கிண்ணியன் சிசிஏ அணியினர். புதிய பந்துவீச்சாளர் சகி பந்தினை கரமேந்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். சகி தனது பந்துவீச்சு ஓவரின் முதலாவது பந்து வீசுவதற்காக வேண்டி ஒரு பாதையிலே நடுவரை தாண்டி மதுரு அகல பந்து வீரர் நடுவர் செய்ய உதிரி வாயிலாக ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14 அதிகரிக்கிறது. 4 பதிவீட்டு பிரதிகள் எஞ்சியுள்ள வேளையிலே சகி ஒரு வீரரை வாய்ப்பா எடுப்பு விடப்பட்டிருக்கின்றது. 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 16 ஓட்டங்கள். இது 3 பந்து வீச்சு பிரதிகள் மாத்திரமே உள்ளது. சக்கி தனது பந்து வீச்சு ஓவரின் 2வது பந்து வீச்சு பிரதி அடிக்கப்பட்ட பந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு பிடியெடுப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சிறந்த ஒரு பிடியெடுப்பு. தனது 2வது விக்கெட்டினையும் இழந்திருக்கிறார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். மொத்தமாக 16 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். பந்துவீச்சு ஓவரின் 3வது பந்து வெற்றி. புதிய துடுப்பாட்ட வீரர் போட்டியினை துரிதப்படுத்துமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். பந்துவீச்சாளர் சங்கி தனது பந்துவீச்சு ஓவரின் 3வது பந்து வீச்சுகிறது. துடுப்பாட்ட வீரரை நோக்கி ஒரு பாதையிலே முறை அடுத்தாடப்பட வந்து ஒரு ஓட்டம் 2வது ஓட்டத்தின் 2 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. பெறப்பட்ட 2 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8 உயர்வடைகின்றது. பந்துவீச்சு ஓவரின் இறுதி பந்துவீச்சு பிரதி இறுதி போட்டியினுடைய முதல் ஆட்டத்தின் இறுதி பந்துவீச்சு பிரதி சக்கி மொத்தமாக 18 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்று. முறை வீசப்பட பந்து காப்பாளர் அந்த பந்தினை நழுவவிட ஒரு ஓட்டம் 2வது ஓட்டத்துக்கான ஒரு ஓட்டம் மாத்திரமே பெறப்பட்டிருந்தது. மொத்தமாக 19 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். 20 என்ற வெற்றி இலக்கு அட்டாலட்சணி சிசி அணியினருக்காக. முதலாவது ஆட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட 15 ஓவரிலே நிர்ணயிக்கப்பட்ட 5 பந்துவீச்சு ஓவர்கள் முடிவில் மொத்தமாக 19 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் கிண்ணியன் சிசி அணியினர். 20 என்ற வெற்றி இலக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாபெரும் இறுதி போட்டியிலே எந்த அணி சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிலோன் அசோசியேஷன் கப் சீசன் 2 சாம்பியனாக மகுடம் சேனி இந்த சாம்பியன் டிராபியினை தட்டி செல்ல போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.
போட்டியினை துரிதப்படுத்துமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இரண்டு அணி வீரர்களையும் உடனடியாக மைதானத்திலே வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அட்டாளச்சேனை சிசி அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை உடனடியாக மைதானத்திலே வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அட்டாளச்சேனை சிசி அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை உடனடியாக மைதானத்திலே வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். 20 பதிவீச்சு ஓவர்கள், 20 பதிவீச்சு பிரதிகள், 20 ஓட்டங்கள். போட்டியினை சற்று துரிதப்படுத்துமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். எமது இந்த மாபெரும் சுற்றுப்போட்டி தொடருடைய பரிசளிப்பு விழாவும் நாங்கள் ஏற்பாடு செய்திருப்பதனால் நேரம் எங்களுக்கு குறுகியதாகவே காணப்படுகின்றது. எனவே உங்களுடைய போட்டிகளை துரிதப்படுத்துமாறு இரண்டு அணி தலைவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே அறிய தருகின்றோம். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக அட்டாளச்சேனை சிசியில் ஷிஃபான் அவரோடு இணைந்து சஹீர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக மைதானத்திலே நுழைந்திருக்கிறார்கள். நடுவருடைய கவனத்திற்கு போட்டியினை துரிதப்படுத்துமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். We are going to witness the second inning for the final of Ceylon Association Cup Qatar Season 2. Atalachena CC is chasing a run of 20 runs. Let's see who is going to become the champion of this evening, Ceylon Association Cup Qatar Season 2. Organized by Qatar Parahadiniya Society. You are watching us live all the way from Old Ideal Indian Cricket Ground. Sahir on strike. Boundary from Sahir for Atalachena CC. With that, the total score for 5 runs for Atalachena CC. That's another single from Sahir. Total 6 runs for Atalachena CC. And they are chasing a total of 20 runs to win and become the champion of Ceylon Association Cup Qatar Season 2, organized by Qatar Parahadiniya Society. With the end of the first over, Atalachena CC has scored 7 runs. And they need 13 more runs to become the champion of this evening. Let's see if they're able to win. We're also seeing a very tight game from Kenyan CC.
That's another single from Sahir. Total 8 runs. That's another single. With that total 9 runs. They are chasing a target of 20 runs. You are witnessing live the Ceylon Association Cup Qatar Season 2 organized by Qatar Paragahadiniya Society. Bringing to you live all the way from Old Indian Cricket Ground from Doha, Qatar. Matalachana CC 14 runs. Season 2 organized by Qatar Paragahadiniya Society. Yes, Farshad. Ceylon Association Cup Season 2 சாம்பியனாக மகுடம் சூடியிருக்கிறார்கள் அட்டாலச்சனை சிசி அணியினர். ரன்னர்ஸாக இந்திய
கப்படுங்க போல
காலையில் 6 மணி காலையில் இது கூட அந்த ஊடம் வச்சு அது போய் செமி ஃபைனல் அதே அடிக்கணும் அவனோட பாடு அது வந்து அடிக்க பிரச்சனை அடிச்சுட்டு வந்து அடிக்கவே இல்லை மற்ற கலெக்ஷன் கப்பு குறியாக்களுக்கு ஓப்பன் கொடு ஏன்னா சீரியஸ் பெஸ்ட் போலர் அதுக்கு அது முடிச்சதான் கவுண்ட் ஆகும் ஓகே hello guys super Yes, we are going to start the award ceremony of Ceylon Association Cup Qatar Season 2, organized by Qatar Paragahadini Society. So from today's morning we witnessed 15 teams battling for the glory, and the concept that we have is play for the trophy and give back to charity. So start in the morning and until now we witnessed some brilliant play of cricket, and first of all we would like to thank all the 17 teams representing 17 communities who took part in this tournament. Also I would like to make a moment to remember our community partners who helped us in this tournament, without whom this event will not be possible for tonight. So I would like to highlight Halumar Marine, Lulu Paints, Carson Logistics, Brand Expression, Crane Logistics, Royal Yacht Marine and Sky Moon Hospitality. Also I would like to highlight our event partners of this evening, Luck Bima Grand, Aralia Restaurant. Also I would like to highlight our digital partners for this evening, F Doha, Cup of Tea, Rizan Views and The Boring Couple. Yes, now the awaited moment. So I'm here to announce the first award of tonight. Here the best man goes to Rifas from Kenya CC. And to award the trophy, I would like to invite Brother Yasir and Brother Nilam representing QPS members group.
Thank you, brother Yasir and brother Nilam. So the next award for this evening for the best bowler. So we have got Lenil Endres from Jiva Oli. Is Lenil present in this evening? Is he available? All right, he is not available, so we'll be moving to the next award. So the next award of this tournament, the Ceylon Association Cup Qatar Season 2, Man of the Series goes to Shifan from Atal Chennai. And to offer the trophy, we would like to invite Munasir representing the match officials. Thank you, Mr. Munasir. And the next award for this evening, one of the most awaited award, Man of the Series, the final. It goes to Sahir Muhammad from Atal CC. And to award the trophy, we would like to invite, representing our digital supporters, FF Doha, brother Nasrin. The man of the match final goes to Sahir from Atal Chennai. Thank you, brother Nasrin. And the next in lineup, the runners-up of this evening, Ceylon Association Cup Qatar Season 2, organized by Qatar Paragah Hadiniya Society, our Kenya CC. And to offer the trophy, I would like to invite Brother Fazin from the KPS ExCom committee. And I would like to invite the captain from Kenya CC to receive the trophy. Thank you, Brother Fasid. And here we go, the moment that we waited since morning. And our champions of this evening for the Ceylon Association Cup Qatar Season 2, Atal Chennai CC. And to offer the trophy, I would like to invite President Jami and Vice President Salman of Qatar Paragah Hadiniya Society.
Yes, yes. Yes, yes. Superb, guys, come on, Antonio, come on! Arun bro. Oh, yang. இதுதான் பிரச்சனை கடைசி டைம். போட்டோலாம் வீடியோ இல்ல போட்டோ ஓடு. இந்த கேமரா இருக்கு போட்டோ எடுக்க நீங்க இங்க இப்படி ரெண்டு கிளியமா பாரம் மஜோன் மஞ்சள் எடுங்க Come on guys. Come on. Navara video. Talent Jenny. அப்படியே நீங்க அச்சயா ஆட்கள் வருது TikTokல வரட்டப்பா. வா இலர் நான் எடுக்கிறேன் உங்களோட பேர் கூட இது